வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான நல்ல காரசாரமான கேரட் வறுவல் நம்ம வந்து செய்ய போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரியாக கேரட்டை நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரட் வறுவல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுருவோம். கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கிட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாவை சேர்த்து வந்து வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். வெங்காயத்தை நம்ம வந்து அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கினாலே வந்து போதுமானதாக இருக்கும். நாம் சேர்த்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. நான் இன்றைக்கி வந்து 4 கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேரட்டை எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். கூடவே இந்த கேரட் வறுவலுக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். இப்போ நாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை நம்ம சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கேரட் கூட கலந்து விட்டுருவோம். மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்ச பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் வந்து தண்ணியை சேர்த்துக்குவோம். இந்த கேரட் வேகிறதுக்காக இந்த தண்ணியை நம்ம வந்து சேர்க்குறோம். 1/4 கப் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு ஓரளவுக்கு வந்து கேரட் வந்து வெந்து வரட்டும். இதுக்கு வேகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா சூப்பராக வந்து கேரட் வந்து வெந்து ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இந்த டைமில் உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா பாத்திரத்தில் உங்களுக்கு வந்து கேரட் ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லை நம்ம எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லாவே நமக்கு வந்து சூப்பராக வந்து கேரட் வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த கேரட் வறுவலை நம்ம வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.